இன்றைக்கி பார்த்திங்கன்னாங்க நம்ம கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். இதை பருப்பில் கூட போடலாம், ஆனால் நான் வெறும் கீரையாக கடைஞ்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கீரையை நல்லா கிள்ளி நல்லா கழுவி ஒரு குண்டால போட்டு தண்ணி தேவையான அளவு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு போட்டுக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயத்தை கட்டிலும் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு ஒரு 5-6 பல், பச்சை மிளகா ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி 2 பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி போடாதனால புளிப்புக்காக அந்த தக்காளி போட்டுட்டுங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா வேக வைக்கணும். தக்காளி பாருங்கள், 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்குங்க. அரிஞ்சு சின்ன ரொம்ப சின்னது வேணாங்க, நார்மல் சைஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா வேக தானே வைக்க போகிறோம். இது கூட கல் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்குங்க. போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள் வெந்துருச்சு. இந்த டைமு தண்ணியை எடுத்து வச்சுருங்க வேறு ஒரு குண்டால். இப்போ அந்த கீரையை மட்டும் கடைஞ்சிட்டு அந்த கீரைக்கு எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த டைமில் தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, வரமிளகாய் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு போட்டுக்கிட்டுங்க. கருவேப்பிலை, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா வணக்கிக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை கூடயே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.